உங்க சேனலும் இல்ல எங்க சேனலும் இல்ல சன் டிவில இருந்து ஏமா நம்ம ரெண்டு சேனல் இல்லன்றதுனால தான் ஹோஸ்ட் பண்ணவே விட்டாங்க. இந்த தயாரிப்புனா எனக்கு தெரியாது. ஒரு வாரம் போன பிறகு சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க தெரியுமா, நீங்க என்ன எடுத்திருக்கீங்க தெரியுமா, இப்படி போனா எப்படி தேரும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அப்படி யாரோன்னே எனக்கு கோவம் வந்துடும். என்னங்க நீங்க ஒரு விஷயம் செய்யற குறுக்க வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தோணும். என்னோட கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் கூட இருந்தார் உங்கள் மனைவிக்கு இந்த தருணத்தில் நன்றி. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை, பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா, ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி, அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் கைராம்ஸ் ஹைலைட் மீடியா, டிஜிட்டல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் AGS சினிமாஸ். இப்போ வந்து விகடனுடைய முதல் மேடை, அதனால எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆங்கரிங்ல எவ்வளவு சிறப்பான பயணியர்ஸ் அப்படின்றது தெரியும். இவங்க வந்து வேற சேனல் டிவைடட் பை சேனல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம ஜீ தமிழ், நீங்க விஜய் டிவி அப்படிதான் பிரிச்சிருக்கோம். இந்த ஒரு மேடையில் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆங்கர் லிங்க் எங்களுக்காக ஒரு கேட்டகரி மட்டும் ஹோஸ்ட் பண்ணி தரீங்கன்னா அவ்வளவுதானே. எக்ஸ்கியூஸ் மீ சைட் ப்ளீஸ் both ப்ளீஸ் நாங்க போய்றோம். இது வரைக்கும் நடந்தது கிடையாது, இதுக்கு அப்புறம் நடக்குமானும் தெரியாது. சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் அவார்டுக்கு போகலாம். சார் இந்த லிங்க்குக்கு நாங்க சார்ஜ் பண்ணுவோம். அக்கா சொல்லிடுங்க. யா ஷூர். மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. ப்ரொஃபஷனல் ஆங்கர் யுவர் பிஹேவிங். ஓகே லைக் தட். ஓகே. அண்ட் இந்த விருது விழால அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் ஒரு சிறப்பான கேட்டகரி. அந்த கேட்டகரி அது என்ன கேட்டகரினா, வாழ்க்கையில வந்து நம்ம வீட்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத நம்ம என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. மத்தவங்க வீட்ல என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யாரால நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லையா. சோ அப்படி பல கதைகளை வந்து அதே மாதிரி வேற வேற மாதிரி அங்கங்க இங்கங்க எல்லா இடத்துலயும் அப்படி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமையா பேசணும் நம்ம நினைச்சிட்டு 100% ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஒரு கதையை எடுத்து அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்க, நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய சித்தி, நமக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கலையடா அப்படின்னு வயிறறிஞ்ச காலம் எல்லாம் போய் இன்னைக்கு சூப்பரான சீரியல்னா இவங்க தான்ப்பா அப்படின்னு இவங்களுக்கு விருது கொடுக்கறதா இப்ப நம்மளுடைய கடமை. அந்த வகையில் அடுத்தபடியாக இந்த விருதை வழங்குறதுக்கு இந்த மேடையில் நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம்? ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அஜய் கபூர் டு ஜாயின் us on stage. ஒரு பெரிய கைத்தட்டலோட அஜய் கபூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய பெரிய நன்றிகள் நீங்க மேடைக்கு வந்ததுக்கு. அஜய் கபூர் சார், இப்போ நீங்க பிரசன்ட் பண்ண போகும் விருது ஃபார் தி பெஸ்ட் சீரியல். அண்ட் இந்த சீரியல் எந்த சீரியல், யாருக்கு விருது போக போகுது அப்படின்றத இந்த அழகான காணொளியில் பார்த்துக்கலாம். 2023ஆம் ஆண்டின் சிறந்த தொலைக்காட்சி தொடராக எதிர்நீச்சல் தொடரை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். உங்க சேனலும் இல்ல எங்க சேனலும் இல்ல சன் டிவில இருந்து எதிர்நீச்சல் சீரியல் டீமுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ரெண்டு சேனல் இல்லன்றதுனால தான் ஹோஸ்ட் பண்ணவே விட்டாங்க இந்த. பட் எஸ் டெஃபினெட்லி இந்த தருணத்துல எதிர்நீச்சலுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். நான் சமீப காலத்துல நிறைய விருது விழாக்கள்ல பாக்குறது ஒண்ணு, யார் குடும்பம் வருதோ இல்லையோ எதிர்நீச்சல் குடும்பம் முழுசாகவே வருது. அந்த குடும்பத்துக்கு முதல்ல வீட்டுக்கு போன உடனே பெரிய போஸ்டிங்கா வச்சு சுத்தி போடுங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட for the best serial சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடர் இப்பொழுது இந்த மேடையில் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் மக்களே. the entire team of எதிர்நீச்சல். திருச்செல்வம் சார், உங்களுக்கு மட்டும் தான் சார் வயசே ஆகல. ஆமா, உங்களுக்கு மட்டும் தான் வயசே ஆகல. உங்களுடைய தொடர்களுக்கும் வயசாகல. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஆப்டா இருக்கக்கூடிய கதைகளா தான் இருக்கு. அதுல இந்த 4 விமன் கேரக்டர்ஸை அஸ்திவாரமா வைத்து அதை நடத்துறது அப்படின்றது பெரிய பெரிய சவால். 4 பேர் மேக்கப் போடணும், 4 பேர் டைமுக்கு வரணும், 4 பேர் ரெடி ஆயிட்டு வரணும், ஷார்ட்ல யாரு அதிகமா அழறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும். இவங்க கூட இருக்கிற அந்த போராட்டத்தை பத்தியும் இந்த வெற்றியில இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ பத்தியும் சொல்லுங்க. எல்லாரோட உங்க வாழ்க்கையும் சேர்த்து தான் எடுக்கிறேன். எல்லார் வாழ்க்கையும் சேர்த்து எல்லோரிடம் எடுக்கப்பட்ட கதை தான் எதிர்நீச்சல். பெண்கள் வந்து ஏதோ பேச்சுக்காக இந்த தொடரை வந்து நம்ம ஏதோ ஒரு பெண்கள் பிரச்சனையை எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப இயல்பாக எடுக்க காரணம் பெண்கள் சுற்றி நம்ம வளர்ந்துருக்கோம், பார்த்து வளர்ந்துருக்கோம். இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கான ஒரு துண்டுகோலா அமைஞ்சது. இவ்வளவு பெரிய வெற்றி எனக்கு கொடுத்த சன் தொலைக்காட்சி, சன் குழும தலைவர் திருமிகு கலாநிதி மாறன் சார் அவர்களுக்கு, திருமிகு காவேரி மேம் அவர்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அவங்க கொடுத்த சுதந்திரம் அளப்பரிய சுதந்திரம். அவங்க நீங்கள் எடுங்க, உங்களுக்கு தோன்றதை எடுங்க, கோலங்கள் நீங்கள் பண்ண பிறகு, நான் அங்கே போன பிறகு எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது. அது நிறைய ப்ராசஸ் போனாலும் அதில் அவங்க சொன்னது, உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை அப்படி எடுங்க, யோசிக்கிறதை எடுங்க என்று அவர்கள் கொடுத்த வாய்ப்பு. இந்த விருதினை நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வெற்றி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எப்பொழுதும் அதற்கு அவர்களுக்கு நன்றிக்குரியவனாகவும் இருப்பேன். சந்தோஷம். ரெண்டாவது, இது எல்லாருமே சொல்கிறது வந்து, இது நான் தயாரிப்பாளராக எனக்கு கிடைத்த விருது, அது இயக்குனராக கிடைச்சது. எதிர்நீச்சல் சீரியல்ங்கும் போது தயாரிப்பாளராக கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் கருதினாலும், நான் ஒரு நல்ல தயாரிப்பாளராக கேட்டால் இருப்பனானா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பொழுதும் தயாரிக்கிறத பற்றி யோசித்ததே கிடையாது. கதை எழுதிக்கிட்டே இருப்பேன், கதை சொல்லுவேன், கதை பேசுவேன், அதுதான் எனக்கு நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய இந்த தொடர் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தா, இதுக்கு வசனம் எழுதி கொடுத்தது ஸ்ரீவித்யா அப்படின்னு சொன்னால், வசனம் மட்டும் எழுதலை, காலையில் தொடங்குற தயாரிப்பு பணியிலிருந்து ஆடிட்டிங் எல்லாவற்றிலும் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்து, சப்போர்ட் இல்லை, நான் வந்து தயாரிப்புனா எனக்கு தெரியாது. ஒரு வாரம் போன பிறகு சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க தெரியுமா, நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க தெரியுமா, இப்படி போனால் எப்படி தேரும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அப்படி யாரோன்னே எனக்கு கோவம் வந்துடும், என்னங்க நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறேன், அதை குறுக்க வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதையும் பார்த்து, லொக்கேஷன்ஸை பார்த்து, எல்லா வகையிலும் ஒரு லொக்கேஷன், நான் 10 லொக்கேஷன் பார்த்துருக்கேன்னா ஒரு 8 லொக்கேஷன் அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்து பிடிச்சி அந்த லொக்கேஷனை பேசி, ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா அது நாங்கள் 2 பேரும் தான். இந்த தயாரிப்பினுடைய மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு உரியது. இருங்க, சொல்ல விட மாட்டாங்க, வெக்கப்பட்டு உண்மையை சொல்லணும். ஏன்னா பெண்கள் சூழ்ந்த கதையை எடுத்தது, எனக்கு எல்லா பெண்களும் என்னை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா கதைகளையும் எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கதையை நான் திருப்பி சொன்னப்போ அதுக்கு பாராட்டியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிது. அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட்டு, அவங்கள பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு நிறைய அவங்க திறமைகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி எல்லாராலையும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் வந்து இந்த சீரியல் முடிஞ்சது, இது ஏன் முடிஞ்சது, இது என்ன முடிஞ்சதுன்னு கேட்டது தான் எங்களுக்கு நிறைய. இவ்வளோ ஃபோன் கால்களோ, இவ்வளவு ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு, பரபரப்பாக பேசினாரு, நைட்டு அடிக்கிறாரு, 12 மணிக்கு அடிக்கிறாரு, நீங்கள் ஏன் முடிச்சிங்க, எனக்கு டென்ஷனாக இருக்குது, நாளைக்கு வாழ்க்கை எனக்கு, அந்த மாதிரி உணர்வுகளை நான் இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த சீரியல் இருந்தாலும் சரி நான் பார்க்கல. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால், அது அதற்கான ஒரு எண்டை தேடி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் அதனுடைய நீட்சியாக இன்னும் வரும், தொடரும். நாங்கள் எப்போதுமே விழிப்புணர்வோடு அதே விஷயத்தை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போவோம் நம்பிக்கை இருக்குது. இன்னும் சொல்ல போனால், இந்த எங்களுடைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு மாரிமுத்து சார், அவர் இந்த ஸ்டேஜில் இல்லை, அவருடைய சன் இருக்காரா, கிளம்பிட்டாரா சார்? மேடைக்கு வாங்க, கொஞ்சம் மேடைக்கு வாங்க, எங்கே இருக்கிறா, வரணும். ஏன் சொல்கிறேன்னா, ஏறத்தாலும் அந்த குரல் அவர்கிட்ட இருக்கு, அதனால் அவரும் இங்கே மேடைக்கு இருக்கணும். எங்களுடைய ஒவ்வொரு நடிகர்களும் இதில் கொடுத்த பங்களிப்பு, தயாரிப்பு நிர்வாகத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேரும் சரி, எல்லாரும் சரி, டெக்னிக்கலாக, கேமராமேனு, எடிட்டர், அதுக்கப்புறம் லைட் மேன்ஸு, இவங்க எல்லாருமே நிறைய ஒர்க்கு. நான் ரொம்ப ஸ்பாட்டில் ரொம்ப டென்ஷனும் கோபம் அடையும் போதும் கூட அதையெல்லாம் அதையெல்லாம் சரி பரவாயில்ல சார் தானே பேசுகிறாரு சொல்லி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இது ஏறத்தால ஒரு 800 எபிசோடுகள் தான் போயிருக்கு, இன்னும் போயிருக்கலாமே, 1000 போயிருக்கலாமே, 2000 போயிருக்கலாம். என்றைக்கு எங்களுக்கு பெரிதல்ல. நாங்கள் எந்த எண்ணங்கள், மக்கள் எண்ணங்களில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அது பெரிய அளவில் இருக்கும். இன்னமும் இவங்க யாருமே வந்து அதுலேருந்து மீளலை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் சரி. எஸ்பெஷலி ஹரிப்பிரியாவும் பிரியதர்ஷினியும் அந்த வீட்டை மிஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள், அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நினைவுகள், இவங்க எல்லாம் இப்போ அவ்வளோ சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இன்னும் அவங்க அதை தொடர்ந்து அவங்க அந்த உறவு முறைகளை பாராட்டுவார்கள் என நம்பிக்கை இருக்குது எனக்கு. நடித்த எல்லாருக்குமே, இதில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் விருது வாங்கிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் விகடனில் இந்த விருதை பெறுகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜீ தமிழும் விஜயும் சேர்ந்து எங்களுக்கு விருது வழங்குவதை பாராட்டி சன் டிவி விருதை எங்களுக்கு வழங்கி, இது விகடனால் சாத்தியம். இது நல்ல ஆரோக்கியம் நான் கருதுறேன்.
இது நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு போட்டியா இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாகவும் இருக்கும். இது நிறைய நடக்கணும். இது தொடர்ந்து வெப் சீரியல்களுக்கும் அது மாதிரியான களமெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அவங்களும் வருவாங்க. சினிமாக்கள் எல்லாம் அது தனி விருதாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு. இது பெரிய ஏதோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் சேர்ந்து ஒரே கட்சியா இருக்கும் இந்த மாதிரி ஹெவி லெவலுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஆமா, பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஆமா, நீங்க வேற சேனல் ஆரம்பிச்சா எங்களையும் கண்டிப்பா சார், வாய்ப்புகள் கதை எல்லாமே முதல் சீரியல் உங்களுக்கு தான் சார். உங்க கதை மட்டும் தான் ஓடுது, அதனால உங்களுக்கு தான் சீரியலே. கண்டிப்பா கொடுத்துருங்க. உடனே பிரியங்கா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நல்ல ஃபண்ட் கொடுங்க. அனிமல் பிளானட், டிஸ்கவரி சேனல் எல்லாமே கலந்த ஒரு மாதிரி டிஃபரண்டா ஒண்ணு பண்றோம். அது நீங்களே பண்ணிருவீங்க. நாங்களே கதை ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுங்க. கண்டிப்பா கும்கி 7 ஒண்ணு பண்ணலாம். கண்டிப்பா சார். எல்லாரும் கேக்குறது சார், எதிர்நீச்சல் 2 வருமா வருமா வருமா? அதான் எதிர்நீச்சல் எப்பொழுதும் வாழ்க்கையில அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அதனால எதிர்நீச்சல் எப்பொழுதும் வரும், எப்பொழுதும் வரும், எப்பொழுதும் இருக்கும். சந்தோஷம். சன் டிவில வருமா சார்? ஆமா, சன் டிவில வருமான்னு கேக்குறீங்களா? ஆமா, சன் டிவில அவங்க நினைச்சா சன் டிவிலே வரும். சன் டிவிலே வரும், எங்க வேணாலும் வரும். எதிர்நீச்சல் வரும் மக்களே, உங்களுக்காக கண்டிப்பாக. ஆமா, சூப்பரா இருக்கு சார். இது டெஃபினெட்லி இந்த தருணத்துல உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்ரீனிவாஸ் சார் சொன்னாரு, you are standing on this side, no, you must be missing the podium அப்படின்ட்டு. I think the mic also missed me, sir. So I'm glad that I'm here. அது அழகா சார் சொன்ன மாதிரி இது விகடனால் மட்டும்தான் சாத்தியம். அதுக்காகவே விகடனுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். ஒரு நூற்றாண்டு விழாவை எப்படி வேற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு you got to learn from the legends to the legends there. ஒரு பெரிய சல்யூட் சார். எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். Thank you so much. Thank you Priyanka, was an absolute honor hosting the show. என்னோட நான் இப்ப அவார்ட் வாங்கினேன்னே அது அப்படியே இப்படி ஆயிடுச்சு, அப்படிதானே? எனக்கு இது பிளான் எல்லாம் கிடையாது. இந்த பிளான் எனக்கே தெரியாது. நன்றி மட்டும் மீண்டும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி விகடன் குடும்பத்திற்கு சொல்லிக்கிறேன். சீனிவாசன் சாருக்கு எனது மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நாங்க இந்த விருதுகளை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள், மீண்டும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல்ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி 2023க்கான பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறாங்க? ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் இங்க வேலைக்கு வர போறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அழுத்தமான ஆழமான அழகான திரைப்படங்கள் நமக்காக கொடுக்கக்கூடிய இயக்குனர் வசந்தபாலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி, எப்பவுமே உங்களோட படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் அஸ் எ பர்சனா நீங்க எப்படி சார் கொஞ்சம் ஜாலியா? அது மாதிரிலாம் நான் ஸ்டேஜ்ல பார்த்தா கூட சில டைம் யோசிப்பேன், கரெக்டா 2 வார்த்தை மட்டும் பேசிடுவோம் சார், கொஞ்சம் டெரரா இருப்போம் அப்படின்னு தோணும். நீங்க திடீர்னு கேட்கணும்னு தோணுச்சு. எப்படி சார், ஜாலியா இருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு? ஒரு படைப்புக்கும் ஒரு பர்சனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பா அதுதான் சார். கண்டிப்பா. ஓகே சார், இனிமே நம்ம ஜாலியா கண்டிப்பா. சோ நீங்க விருது கொடுக்கக்கூடிய கேட்டகரி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. அண்ட் இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத காணொலியில பார்த்தோம்னா, 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை எதிர்நீச்சல் தொடரின் ஒளிப்பதிவாளர் சந்தானம் சேகர் அவர்களுக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். சத்யா வழங்கும் ஒரு அழகான மொபைல் போனும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சந்தானத்தை பற்றி சின்ன சந்தானம் வந்து எட்வின் அசோசியேட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணார் அநீதி படத்தில். அதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும், காளி வெங்கட் போர்ஷன். அப்போ எட்வின் வேற படத்தில் பிஸியாக இருந்தனால நான் சந்தானத்தை கூட்டிகிட்டு அந்த ஒரு 7 days குற்றாலமில் ஷூட் பண்ணேன். அவ்வளோ அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். ஸோ செம்ம ஸ்டன்னிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபர். தலைமைச் செயலகத்தில் ஒரு 50% சந்தானம் தான் ஷூட் பண்ணார். ஸோ சந்தானத்துக்கு வாழ்த்துக்கள். இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் அடுத்து பண்ணி ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர் வர்றதுக்கான எல்லா டேலண்ட் எல்லாமே உள்ள ஒரு சினிமோட்டோகிராஃபர். ஸோ அவருக்கு இந்த நான் விருதை கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல நண்பரும் கூட. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்றீங்க? அவ்வளோ அழகான வார்த்தைகள் சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல தொடருக்கு நல்ல ஒரு விருது. How do you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேசிய விருது பெற்ற இயக்குனர் சார் கையில் விருது வாங்கினதுல பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். அப்புறம் இயக்குனர் திருச்செல்வம் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா சாருக்கும் எனக்கும் பாண்டிங் அவ்வளோ ஒரு நெருக்கமானது இது. ஏன்னா இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னாங்க, சார் வந்து எனக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
எனக்கு பயங்கரமாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு இயக்குனர். ஸோ அந்த வகையில் வந்து ஃபோட்டோகிராஃபி அவர் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் ரொம்ப ரசிப்பார். நிறைய விஷயங்கள் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்றதுனால அவரும் சப்போர்ட் தான் எனக்கு ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாகவே. ஸோ அந்த வகையில் திருச்செல்வம் சாருக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. டைலாக் ரைட்டர் ஸ்ரீவித்யா மேமுக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய குருநாதர் ரேணிகுண்டா சக்தி சாருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் கூட இருந்த என்னுடைய மனைவிக்கு இந்த தருணத்தில் நன்றி. அக்கா, மற்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து விருது கையில் வர்றதே ஒரு சந்தோஷம். அந்த விருது வந்ததுக்கு அப்புறம் அதை சேர்ந்து கொண்டாட நிறைய நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்க வாங்குறீங்கன்னு இந்த சைடு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு ஃபுல்லா ஃபேமிலி. அவங்க அக்கா வந்திருக்காங்களா? ஒய்ஃப் வந்திருக்காங்களா? அம்மா, அப்பா, அம்மா, அக்கா கூப்பிடலாமா? எல்லாருமே மேடைக்கு கூப்பிடலாமா? அவங்க கண் கலங்கி ரசிச்சிட்டு இருக்காங்க நீங்க சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும். அவங்கள மேடைக்கு கூப்பிடலாமா? வாங்கம்மா, மேடைக்கு வாங்க. எத்தனையோ நாள் நம்ம வீட்டுக்கு வரோம், எப்போ வருவோம், எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியாம காத்துட்டு இருந்த அம்மாவா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், எல்லாருக்கும் இப்படி ஒரு மேடையில் நிக்க வச்சு இப்படி ஒரு மரியாதையை செலுத்துறதுதான் ஒரு கலைஞரோட ஆசையா இருக்கும், கனவா இருக்கும். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த அழகிய சமூகத்துக்கு, இந்த அழகான தருணத்துக்கு. சார் இந்த தருணத்தை பிரிச்சவங்க சார் சார் சந்தானம் பற்றி பேசி ஆகணும். ஒரு சாரி, வசந்த பாலன் சாரி அவருக்கு நல்ல சான்று கொடுத்துருக்காரு. ஆனால் டெலிவிஷனில் ஒரு ஃப்ரேமை ஒரு ரொம்ப நேர்த்தியாக பண்ணணுங்கிறதுல இவருக்கு மெனக்கடல் வந்து ரொம்ப அதிகம். எங்கன்னா ரொம்ப சின்ன பையனா கோலங்களில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஒரு கேமராவோட ஒரு பையன் வந்து இப்பவும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. அப்போ ரொம்ப உண்மையிலேயே சின்ன பையன். அப்படி வந்த பிறகு நான் அது முடிஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் படங்கள்லாம் பண்ணிட்டு நிறைய அனுபவங்களோட வந்தபோது நான் கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்ன பொழுது அதுக்காக நிறைய எனக்கு என்னன்னா அது ஒரு அதை காட்சிப்படுத்தும் போது ஒரு ஃப்ரேமில் அதிக லைட்டை போட்டு பளிருன்னு அடிக்கிற இந்த இதில் எனக்கும் இயல்பான ஒரு லைட்டிங் மேக்கப் தான் பிடிக்கும், இயல்பாக கதை சொல்லுதல் பிடிக்கும். அதற்கு அப்படியே நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் மெருகேற்றி மிக அழகாக அந்த அவர் கொடுக்குற அந்த விதம் வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கு தான் அந்த விருதும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு தொடக்கம் தான். இன்னும் மிகப்பெரிய விருதுகளை சினிமாவில் பெறப்போகிறார். அதற்கு இப்போ சார் வசந்தபாலன் சார் சொன்னார் இல்லையா, அந்த அவருடைய அந்த வெப் சீரிஸில் ஒரு இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு பண்ணியிருக்காருங்கிறது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் 8 மணிக்கு எப்படி இருப்பாப்புலையோ அதே மாதிரி பேக்கப் ஆகி போகிறப்ப அந்த கடை ஷாட்டுமும் அப்படியே இருப்பாப்புல. அதே ஃப்ரெஷ்னஸ், அதை எடுக்கணும், அந்த முனைப்பு, இதெல்லாம் சந்தானத்திற்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்னு நான் கண்டிப்பாக போகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த விகடன் தாத்தாவோட ஒரு குடும்பத்தோட சாரோட இணைஞ்சு ஒரு அழகான புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த மொமெண்ட்ஸ் தான் திருப்பி கிடைக்காது அப்படிங்கறனால we would like to cherish it. So please ஒரு அழகான புகைப்படத்துக்கு நீர். ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர்ட் பை சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ். live together, love together, laugh together. Associate sponsor சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் ஆக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. Digital OOH partner Skyroms. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.